மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். திரு விஜய் அண்ணா மீது எனக்கு எந்த ஒரு பர்சனல் விரோதமும் கிடையாது. ஒரு அரசியல்வாதியா தான் அவர் கேள்வி கேட்கிறேன். உங்க கட்சியிலிருந்து வெளியே வந்த பெண்களுக்கும் உங்க தொண்டர்கள் ஆசிட் வீசுவேன்னு மிரட்டியிருக்காங்க. உங்களுக்கு பாடி கார்ட்ஸ் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு பாடி கார்ட்ஸ் இல்லைங்கன்னா. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை தனிப்பட்ட முறையில் எதிர்க்கவில்லை என்றும் அரசியல் அடிப்படையில் மட்டுமே கேள்வி எழுப்புவதாகவும் திமுகவின் தகவல் தொழில்நுட்ப அணியின் துணை செயலாளரும் நடிகர் சத்யராஜின் மகளுமான திவ்யா சத்யராஜ் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில், விஜய் அண்ணாவை நான் தனிப்பட்ட முறையில் எதிர்க்கவில்லை. அரசியல்வாதியாக இருக்கும் நான் அவரை அரசியல் ரீதியாகவே கேள்வி கேட்கிறேன். எதிர்க்கட்சியைச் சேர்ந்த பெண்களையும் அவரது கட்சியிலிருந்து வெளியேறிய பெண்களையும் விஜயின் தொண்டர்கள் ஆசிட் வீசுவதாக மிரட்டியதாக ஒரு பெண்ணின் தாய் பேட்டியில் கூறியுள்ளார். உங்களுக்கு பாதுகாப்பு இருப்பது போல அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு கட்சி தலைவராக இத்தகைய செயல்களை நீங்கள் தடுக்க வேண்டும். உண்மையான அரசியல்வாதி மக்களின் நலனில் கவனம் செலுத்த வேண்டும், அதிகாரத்தில் அல்ல என திவ்யா குறிப்பிட்டுள்ளார். சில மாதங்களுக்கு முன்பு திமுகவில் இணைந்த திவ்யா சத்யராஜ் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகையில், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஏசி கேரவனில் பயணிப்பவர் கிடையாது, சொகுசு விமானத்தில் நண்பர்களின் திருமணத்துக்கு செல்லும் போலி அரசியல்வாதியும் கிடையாது என கூறியிருந்தார். இந்த கருத்து தாவேக தலைவர் விஜயை மறைமுகமாக விமர்சிப்பதாக கருதிய விஜய் ரசிகர்கள் சமூக வலைத்தளங்களில் திவ்யாவை விமர்சித்து வந்தது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். நம்ம திமுக கவர்மெண்ட் மக்களுக்காக பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. பெட்ரோல் விலை குறைப்பு, இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் 48, காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், கட்டணமில்லா மகளிர் பேருந்து, மாவட்டம் தோறும் டைட்டில் பார்க், இப்படி சொல்லிட்டே போலாங்க. மக்களுக்கு என்ன பண்ணணுங்கிற தெளிவு திமுக கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தாங்க இருக்கு. பாஜக போன்ற பலவீனமான கட்சிகளுக்கு தமிழ்நாட்டை பத்தி எந்த ஒரு புரிதலும் இல்லை. A good leader should have an efficient understanding of the entire country and not just North India. இன்னொரு விஷயம், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அண்ணா மீது எனக்கு எந்த ஒரு பர்சனல் விரோதமும் கிடையாது. நான் ஒரு அரசியல்வாதியா தான் அவர் கேள்வி கேட்கிறேன். எதிர்கட்சியில இருக்கிற பெண்களுக்கும் உங்க கட்சியிலிருந்து வெளியே வந்த பெண்களுக்கும் உங்க தொண்டர்கள் ஆசிட் வீசுவேன்னு மிரட்டியிருக்காங்க. இது அந்த பொண்ணோட அம்மா ஒரு சேனலுக்கு கொடுத்த இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பாடி கார்ட்ஸ் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு பாடி கார்ட்ஸ் இல்லைங்கன்னா. ஒரு கட்சியோட தலைவரா நீங்க இதையெல்லாம் ஸ்டாப் பண்ணணும். An efficient politician should focus on people and not on power. Thank you. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.